சிவபக்தர்களுக்கு திருவாசகம் பிடிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் சிவனுக்கே ரொம்ப ரொம்ப திருவாசகம் பிடிக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி சிவனுக்கே திருவாசகம் ரொம்ப பிடிக்கும்? மாணிக்க வாசகரோட அந்த திருவாசகத்தை கேட்க சிவனே தில்லைக்கு ஒரு அந்தனர் வடிவில் வந்து அவர்கிட்ட நீங்கள் சிவனை பற்றி பாடின திருவாசகம் மிகவும் அற்புதமாக இருக்குது, எனக்காக நீங்கள் ஒரு முறை அதை சொன்னீங்கன்னா நான் எழுதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாணிக்க வாசகரும் வந்தது சிவன் தான் அப்படின்னு தெரியாமல் எல்லா பாடலும் சொல்கிறாரு. சிவனும் எல்லாமே எழுதிக்கிறாரு. இறுதியாக அதில் மாணிக்க வாசகர் சொல்ல அம்பலவாணன் எழுதியது அப்படின்னு சிவன் கையெழுத்து போடுறாரு. சிவனுக்கு எந்த அளவுக்கு திருவாசகம் பிடிச்சிருந்தா அவரே வந்து முழு பாடலையும் தன்னோட கையால் எழுதியிருப்பாரு. மாணிக்க வாசகரோட உண்மையான பெயர் வாதவூரார். ஆனால் திருப்பெருந்துறையில் சிவன் குருவா வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட அப்பதான் சிவன் அவருக்கு மாணிக்க வாசகர்னு பெயர் வைக்கிறாரு. அவர் சிவனை போற்றி பாடுற வாசகம் மாணிக்கம் போல் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு மாணிக்க வாசகர்னு பெயர் சூட்டினாரு. அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்தை தினந்தோறும் நாம படிச்சு சிவனை போற்றலாம். சிவாய